கோவையில் தினமலர் நாளிதழ் SSVM கல்வி நிறுவனம் இணைந்து கலையும் கைவண்ணமும் என்ற தலைப்பில் பெண்கள் குட்டீசுகளுக்கான ஓவியம் கைவினை பயிற்சி முகாமை நடத்தியது. நஞ்சுண்டாபுரம் சாலையில் உள்ள பார்சன் சேஷ் நெஸ்லே அபார்ட்மெண்ட், பீலமேடு சன்னி சைடு அபார்ட்மெண்ட் என 2 இடங்களில் நடந்த முகாமில் பெண்கள், சிறுவர், சிறுமிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பெவிக்ரில் நிறுவனம் மூலம் கேரளா முரல் ஆர்ட், ஆப்பிரிக்கன் ஓவியங்கள், அலங்கார ஆபரண தயாரிப்பு, கைவினைப் பொருள் தயாரிப்பு குறித்து சிறப்பான பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக மாற்றவும், குழந்தைகளிடம் கலை ஆர்வத்தை கொண்டு வரவும், ஓவியம், கைவினை கலையில் பெண்கள், குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த பயிற்சி அமைந்திருந்தது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மகிழ்ச்சியுடன் கவனமாக கற்று பயனடைந்தனர். எதிலும் புதுமை, அதிலும் திறமை வளர்க்கும் வகையில் தினமலர் வழங்கிய வாய்ப்பு பயனுள்ளதாக இருந்ததாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். டீச்சர்ஸ் எல்லாம் சரியா சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. எங்க ஆர்ட் அமேசிங்கா இருந்துச்சு பண்ண. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எங்களோட ஸ்கில் ஆக்டிவிட்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கொஞ்சம் மற்றவங்களோட ஆர்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இவங்க ஸ்கூலுக்கு ஏதாவது ஆர்ட் அது மாதிரி டக்குன்னு பண்ண வர சொன்னாங்கன்னா இது ஈஸியாக பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த பப்பெட்ஸ்லாம் ஈஸியாக புக் மார்க் ஆச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே எங்களோட ஆர்ட் ஷோ நடத்துகிறாங்க. அப்புறம் முன்னாடியே வந்து தினமலர் வந்து இங்கே வந்து எங்களோட கோலம் காம்படிஷன் வச்சாங்க. அப்புறம் எங்களுக்கு இங்கே நிறைய கிராஃப்ட் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பப்பட்ஸும் நாங்கள் இன்னைக்கு பண்ணோம். இந்த கிராஃப்ட்லேருந்து என்ன தெரிஞ்சுன்னா, முதல்ல பப்பட் எப்படி பண்ணணுன்னு எனக்கு தெரியாது. இவங்க தினமலர் வந்து இங்கே வந்தோடனே எனக்கு அந்த பப்பட் பண்ணுறதுக்கு அவ்வளோ எங்களை கவனித்து உட்காந்து சொல்லி கொடுத்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். நாங்கள் வந்து இன்னைக்கு நிறைய கற்றுக்கிட்டோம். பப்பட் மாதிரி பண்ணுறது, எப்படி பெயிண்டிங் பண்ணுறது அப்படிலாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் எங்களோட ஆர்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணோம். இன்னைக்கு வந்து இவங்க இந்த காம்படிஷன் வச்சுருக்காங்க, ஆர்ட் காம்படிஷன் தினமலர். இவங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய கிராஃப்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நிறைய முன்னாடி எனக்கு பப்பட் செய்ய தெரியாது, இப்போ நான் கற்றுக்கிட்டேன். இனிமேல் நானே செஞ்சுப்பேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு பிரேக் மாதிரி புதுசாக ரொம்ப நாள் ஏதோ படிச்சுட்டு இருந்ததுக்கு இப்போ ஏதோ பிரேக் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நல்லா இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்சுவலாக என்னோட பையனுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நேம் ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஆண்டி சொன்னதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு நானும் நேம் கொடுத்தேன். ரொம்ப அதாவது வருஷக்கணக்கில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் அதை வந்து உட்கார்ந்து வரைகிறதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா மற்ற ஒர்க்ல சரி நம்ம இதை பண்ணால் டைம் வேஸ்ட் ஆயிருமோ, அதை பண்ணால் டைம் வேஸ்ட் ஆயிருமோன்னு ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் இந்த ஒர்க் ஷாப்புன்னு போட்டதுனால எங்களை மறந்து நாங்க இருந்தோம். எந்த ஒரு கேட்ஜெட்ஸ் இல்லாம, குழந்தைங்களும் எந்த ஒரு டைவர்ஷனே இல்லாம, இது சொல்றது யோகா எல்லாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்றோம்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி இது வந்து நம்ம டெடிகேட்டடா இந்த இதை பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய
தேவையில்லாததெல்லாம் மண்டையில நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆல்வேஸ். அது எதுவுமே இல்லாம நல்ல ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு, பிளசண்டா இருந்தது. ரொம்ப அமேசிங் டீச்சிங் டெக்னிக்லாம் ரொம்ப சிம்பிள் டெக்னிக், எங்களுக்கு தெரியாத டெக்னிக்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் இந்த ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மற்றவங்கெல்லாம் பண்ணுறது ஐயோ நம்ம செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் இவங்க சொல்லி கொடுக்குற டெக்னிக் நம்மளும் செய்யலாமேன்னு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது. நான் ஏற்கனவே நிறையா நான் செய்வேன், இருந்தாலும் சில டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப டெப்த்தாக ரொம்ப சிம்பிளாக சிங்கிள் லைனில் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க அவங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஹோல் டே 10 o'clock to 4 o'clockங்கிறது எங்களுக்கு எங்கள் ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் வெளியில் எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது இது. அப்புறம் எல்லாருக்குமே இந்த ஒரு பெயிண்டிங்கோ ஒரு ஏதோ ஒரு படமா வரையும் போது நம்ம அந்த 1 hour நமக்கு வேற எங்கேயுமே மைண்டு நம்மளுக்கு செலுத்த மாட்டோம். அப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். அது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை மறந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு நம்ம அந்த ப்ராடக்டை பார்க்கும்போது நம்ம இவ்வளவு அழகா செஞ்சிருக்கோமேன்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த கேம்பிங் ரொம்ப அழகா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு.